ஒரு வெரி ஜாலி, அந்த ஒரு லைட் ஹார்ட்டடாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இட்ஸ் அ நைஸ் மூவி. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபன் இருக்கா? ஃபன், லவ் எல்லாமே சேர்ந்து இருக்கா? ஃபன் மட்டும்தான் இருக்கு படல. ஃபன், லவ் எல்லாமே இருக்கு. ஒரு நிஜமாவே ஒரு படத்துக்கு வந்தால் ரிலாக்ஸ் பண்ணி பார்க்கணுன்னா இது இட்ஸ் தி அல்டிமேட் மூவி. இட்ஸ் வெரி நைஸ். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அருமையாக இருக்குது. உட்காந்து அந்த அதாவது ஒரு சில இடத்துல கேப்பே இல்லாமல் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. எக்ஸலண்ட். ஃபுல்லாகவே காமெடி இருக்கா? லவ்வும் இருக்கா? காமெடி, லவ் எல்லாம் கலந்து தான் நல்லா இருக்குது. அருமையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி ஃபிலிமாக இருந்துச்சு. ரொம்ப கிரிப்பாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் காமெடிலாம் ட்ரெண்டாக இருக்குது. ட்ரெண்டில் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு அந்த லவ் ஃபிலிம் பார்த்து திருப்தி இருந்துச்சு. டைரக்டர் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார் ஒரு லவ் ஸ்டோரியை. எந்தெந்த இடம்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு பிளான் பண்ணி அந்த ட்ராமாலாம் பண்ணியிருந்தாங்களோ அது எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிருந்துச்சு. ஃபேமிலியோடு பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது. ஒரு நல்ல ஒரு ப்ரீஸியான ஒரு லவ் அண்ட் காமெடி என்டர்டெய்னர். நல்லா லீட் ஆர்டிஸ்ட்டும் சரி, சப்போர்ட்டிங் ஸ்டார்ஸும் சரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு க்ளீனான சிரித்து சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு அசோக் செல்வனுடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. ஹீரோயின் நல்லா இருக்குது. படம் பார்க்கலாம் சார். காமெடி லவ் எப்படி? காமெடி லவ் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் புரியல. யாருடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு? அசோக் செல்வன் நடிப்பு நல்லா இருக்கு. காமெடியாக இருக்கு. காமெடியாக இருக்கு. என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக பார்க்க நல்லா இருக்கு. நல்ல காமெடி. அது ஹீரோயின், அப்புறம் அந்த நர்ஸாக நடித்த பொண்ணு, சினிமாவுக்கு நடிக்கணும்னு ட்ரை பண்ணுற அந்த கேரக்டரு, மெசேஜ் சொல்லியிருக்காங்களா? ஹியூமர், காமெடி, நல்லா சிரிப்பு, ஜாலியாக நல்லா கலகலன்னு போச்சு. ரீசெண்டாக வர படங்கள் எல்லாருமே ரொம்ப வைலன்ஸாக தான் இருக்குது. இந்த படம் ஒரு ரிலீஃபாக இருக்காது? கண்டிப்பாங்க. நாள் கழிச்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபிலிமாக இருந்தது. ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. ஆர்ஆர்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாரோட ஒர்க்கும் நல்லா இருந்தது. கண்டிப்பாக இது ரீச் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. எனக்கு தொழில் ரோனாஸ் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா சூப்பராக இருந்தது. லவ் ஸ்டோரியாக போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல ஒரு காமெடி படம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு லவ் ஸ்டோரிக்கு வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அடிதடி ஒரு மாதிரியாக இருந்த வயலன்ஸாக இருந்ததுலேருந்து அதுவும் ஒரு நல்ல படம் தான். டக்குன்னு ரொமான்ஸ் படம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. ஹீரோயின் கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா உட்காந்து அந்த இதுவே என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்தோம் நாங்கள் ஃபேமிலி. நல்லா நிவாஸ் கே பிரசானுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்குது? மியூசிக் எப்படி பண்ணியிருக்காரு? பாடல்கள்லாம் எப்படி இருக்கு? பாடல்லாம் நார்மலாக இருக்குது. நல்லா இருக்குது. எங்கேயாவது போர் அடிச்சதா ஸ்க்ரீன் பேர்? இல்லை நான் ரொம்ப இன்வால்வ்டாக பார்த்தேன். நல்லா இருந்தது. ஐ லைக். ஊர்வசி மேம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? அவங்க பற்றிலாம் பேசுறதுக்கு நமக்கு இதுவே இல்லை. சூப்பராக இருந்தது. எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிச்சது. ஐ ஃபெல்ட் ரைட் ஃப்ரம் த டைட்டில் வந்ததுலேருந்து பார்த்தா எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிச்சது. ஐ வாஸ் வெரி இன்வால்வ் வித் மியூசிக். அசோக் செல்வன் தவிர்த்து வேறு யாருடைய நடிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு ஒரு பக்ஸ் அவரோட நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து இந்த சாரோட நடிப்பு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது. எல்லாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா நின்றுச்சு. மேக்ஸிமம் எனக்கு வந்து எப்படின்னா மியூசிக் 2 சாங் நல்லா இருந்தது. நிவாஸ் கே பிரசனா மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எடிட்டிங் நல்லா இருந்தது. கலரிங் நல்லா இருந்தது. சின்ன சின்ன கேரக்டர் எல்லாமே காமிக்கலாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து ஊர்வசி மேம் ஆஸ் இஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து பகவதி பக்ஸ் அவருடைய கேரக்டர் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இல்லை அசோக் செல்வன் தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்கிறாங்க. அது பகவதி பெருமாளாக இருக்கட்டும், ஆர் அழகம் பெருமாள், இல்லை ஊர்வசி, அவங்கெல்லாம் வந்து சீசன் பர்ஃபார்மர். இப்போது லாஸ்ட்டில் மிஞ்சி போனால் 2 மினிட்ஸ் வர எம்எஸ் பாஸ்கர் கூட அவர் பங்கு அடிச்சுட்டு தான் போகிறாரு. ஸோ இது உங்களுக்கு ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் மாதிரி தான் தெரியுது. இது ஒருத்தர் 2 பேரும் தனிப்பட்டு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதான் ஓவராலாக நல்லா பண்ணியிருக்கேன். டேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம், அவருடைய ஒர்க் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் படம் மாதிரிலாம் தெரியல. நல்லா இருக்குது. வெரி நைஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு பாலாஜி. அவர் இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும். நாங்களும் இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் பார்க்கணும். அவரோட ஒர்க்கு அருமையாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. எந்த ஒரு குறைகளும் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு இதுவுமே செதுக்கியிருக்காரு. ஃபேமிலியாக பார்க்கலாமா? ஃபேமிலியாக, ஆமாம், ஃபேமிலியாக பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான படம். நல்லா பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குனருக்கு பொறுமை ரொம்ப முக்கியம்தான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச இயக்குனரில் ஒரு சிலையாயிட்டார். உண்மையில் ஒரு அற்புதமான இயக்குனர். அருமையாக எடுத்திருக்காரு. ரசிக்கக்கூடியதாக இருக்குது. போர் அடிக்கல படம். நல்ல என்டர்டெயின்மெண்ட் படம்.
வழியில் வரும்போது தலைவலிக்கல மற்ற படங்கள் மாதிரி, கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. ரொம்ப ட்விஸ்ட்டு அப்படி எடுக்க போகிறேன், க்ரைமாக எடுக்க போகிறேன் அப்படிலாம் கிடையாது. உட்காந்து ஜாலியாக லவ் ஸ்டோரியாக படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப அழகாக ஒரு லவ் ஸ்டோரியை ரொம்ப அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி, குழந்தைங்களோட பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே அவர் அந்த என்ன சொல்ல வந்தாரோ அதை கரெக்டாக வந்து நீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணி ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. முதல் படம் மாதிரி தெரியலைங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதான் சொன்னாங்க, நல்ல ஒர்க் வாங்கியிருக்காரு. உங்களுக்கு சீசன்ட் ஆர்டிஸ்ட் இந்த சைடு அழகம்பெருமாள், ஊர்வசி இவங்கெல்லாம் வச்சுட்டு அதே டைமு ஒரு நியூ ஃபேஸ் ஹீரோயினாக வச்சு அந்த ஒர்க் வாங்கணுன்றது கொஞ்சம் லேசப்பட்ட காரியம் இல்லை, ரொம்பவே நல்லா பண்ணி. ரிலீஃபான படம் இது வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். முன்னாடியில் பார்ப்போம் இல்லையா, ஒரு எஸ்ஜே சூர்யா, பாக்கியராஜ் சார், அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சு அப்படியே ஒரு ஸ்க்ரீன் அந்த மாதிரியான ஒரு எப்படின்னா இது ரொம்ப ரசிக்கும் தன்மையாக இருக்குது. நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. பட் படம் வந்து எனக்கு வந்து குஷி அந்த மாதிரி படங்கள்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் ஞாபகம் வந்தது. ஏன்னா நான் டைரக்டர் வெளியில் வந்தோடனே கேட்டேன் ஃபஸ்ட் ஹாஃபில், நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கீங்களான்னு. ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன், இதை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ரசனையோடு பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ரசிச்சிருக்காப்பா. கண்டிப்பாக பிடிக்கும். இது ஒரு ஆளாக இது நெகட்டிவாக ஆனதுக்கான படமாக எனக்கு தெரியல. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். வந்தால் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி க்ரௌடு வந்தால் கூட என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் சான்சஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா சில விஷயம் நம்ம ட்ரை பண்ணுவோம், அது வரைக்கும் ஒரு ஜோனில் போயிட்டுருப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ட்ரை பண்ண சில படங்களில் இது முக்கியமான படம். அது ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆடியன்ஸ் ரியாக்ஷன் பார்க்கும்பொழுது ஹாப்பியாக இருக்குது. ஐயோ ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. எனக்கு படம் பார்க்கும்பொழுது எல்லாருமே பிடிச்சிருந்தது. அசோக் நல்லா பண்ணியிருக்காப்புல, ஊர்வசி மேம், அழகம்பெருமாள் சார், படவா கோபி அண்ணா. எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எனக்கு மியூசிக்கும் சரி, எடிட்டிங்கும் சரி பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த படம் போகிறதுக்கு வந்து டெக்னிக்கலாக ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஹாப்பியாக இருக்குது. டீம் எஃபர்ட் தான் நான் சொல்லுவேன். டீம் இது நல்லா இருக்கிறது தான். அதில் என் போர்ஷன் நல்லா இருக்கிறது வந்து பாலாஜி எழுதியிருக்காப்புல, அதை பெர்ஃபார்ம் பண்ணுற வாய்ப்பு வந்தது ஹாப்பி. ஐயா எனக்கு ஸ்கிரிப்ட் படிக்கும் பொழுதே ஒர்க் அவுட் ஆனது, நம்ம ஸ்க்ரீன்லேயுமே ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ விஜய் வரதராஜன் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அந்த கேரக்டர் பண்ணும்பொழுது அவர் போடுற டைலாக்காக இருக்கட்டும், ரியாக்ஷன் இருக்கட்டும், அதெல்லாம் இட்ஸ் மேக் மோர் ஃபன்னியாக. என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரு 23 வருஷம் பழக்கம் இருக்குது. அது ஸ்க்ரீனில் இப்போ வந்து அது பெரிய லெவலில் ரீச் ஆகுதுங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதில் நானும் பார்ட் ஆஃப் த ஒர்க்லேயும் இருக்கேன். ரொம்ப மெமரபிளான ஒரு படம். கண்டிப்பாக ரொமான்ஸ் தானே, அதில் என்ன இருக்குது? குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்க இதில் எங்கேயாவது நீங்களே சொல்லுங்கள், நீங்களும் படம் பார்த்தீங்க, எங்கேயாவது முகம் சொல்லிக்கிற மாதிரியோ இல்லை இப்படியெல்லாம் இருக்க வேணாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் கூட கிடையாது. வெரி ஃபன்னியாக. எனக்கு இந்த மாதிரி ஒரு லைட் வெயிட் காமெடி வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு தோணும். ஸோ அதில் ஹாப்பி தான். படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பாசிட்டிவாக இருக்குது படம். படம் கன்ஃபார்மாக 22 நவம்பர் 22 ரிலீஸ் ஆகுது. கன்ஃபார்மாக எல்லாருமே வந்து ஃபேமிலியோட ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு படம் எந்த சின்ன ஒரு போரிங் கூட இல்லாமல் ஜாலியாக படம் பார்க்குற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். டேரக்டருக்கும் ஃபஸ்ட் மூவி இது. கன்ஃபார்மாக எல்லாருமே நல்லா லைக் இந்த படத்துக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். கன்ஃபார்மாக இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இயற்கையை வேண்டிக்கிறேங்க. நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. எல்லாரோடய உட்காந்து பார்க்குறது ஹாப்பியாக இருக்குது. ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒர்க் ஆகுது, எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க. இல்லை, இது வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி தான், மெயினாக காமெடி தான். அது ரொமான்ஸும் இருக்கும். ஒரு ஜாலியாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், எல்லோரும் வந்தாலும் ஜாலியாக பார்த்துட்டு போகலாம். ஆமாம், ஃபேமிலிக்கான படம் தான். ஃபேமிலி என்டர்டெய்னர் தான், ஹோல் ஃபேமிலி பார்க்கலாம். படம் இப்போ ஆடியன்ஸ் மத்தியில் என்ன மாதிரியான டாக் வரும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக நல்லா போவோம். இன்றைக்கி வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு நகைச்சுவை கொடுக்கறதுக்கான இயக்குனரும் கம்மியாகிட்டு வராங்க. படங்களும் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. அதில் பார்க்கும்போது ஒரு ராம்காம், ஒரு ரொமான்ஸும் ஒரு காமெடி, அது என்றைக்குமே வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும்.
அதே மாதிரி தான் இந்த படமும் நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா படம் முழுக்க நீங்கள் வரீங்கன்னு கேள்விப்பட்டேன். படம் முழுக்க வர்றது பெருசு இல்லை, ஆனால் படத்தில் என்ன பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் நான் வந்து ஹீரோக்கு மாமாவாக நடிச்சிருக்கேன். அதில் ஸோ ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு கேரக்டர். ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவருக்கு மாமா தான், ஆனால் படத்தில் அவர் எழுதுகிற கதைக்கு நான் தான் ஹீரோ. அதனால் ஒரு ஃபன் ஃபில்டாக இருக்கும். ஸோ என்னுடைய ஒரு ஸ்டைலாக பர்ஃபார்மன்ஸும் இதில் பார்க்கலாம். படத்தில் எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் நிரம்பி இருக்காங்க. இதில் யாருடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பர்சனலாக ரசிச்சிங்க? எனக்கு பக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் நம்ம வரது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பட் எனக்கு வந்து இவங்களாம் ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். எஸ்பெஷலி பாலாஜி வந்து ஒரு நல்ல ரைட்டர், டைரக்டர் வந்து ஒரு நல்ல ரைட்டர். ஸோ அதனால் இது வந்து எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கோ அதில் அவர் எழுதி கொடுத்ததை நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஊர்வசி மேடம்லாம் பார்த்தீங்கன்னா கலகியிருப்பாங்க, எம்எஸ் பாஸ்கரும் சரி, எல்லாருமே கலக்கியிருப்பாங்க. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஃபேமிலிக்குமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஃபன் ஃபில்டு ஒரு ஃபில்ம். இந்த படத்துக்கு ஒரு ஃபேமிலியாக வந்து ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். அருமையான மியூசிக்கு, நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மியூசிக்கு, நல்ல காமெடி, அப்புறம் என்ன வேணும். டைட்டிலே எனக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஃபேமிலிக்கான படமாக இருக்குமான்னு ஒரு டவுட் இருக்குது. இல்லை, கண்டிப்பாக இது எல்லாருக்கும் நிறைய பேர் வந்து இதான் தொழிலே வச்சுருக்காங்க. யாரும் வெளியில் சொல்கிறதில்ல, இந்த படத்தில் சொல்கிறாங்க. அதனால் நிறைய பேர் கனெக்ட் பண்ணிப்பாங்க இதை. எல்லாருக்குமே வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி, ஆகாதவங்களுக்கும் சரி, என்ன சிங்கிளாக இருக்கவங்களுக்கும் சரி, மிங்கிளாக இருக்கவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து தொழில் ரொமான்ஸ் தான். சில பேர் சொல்லுவாங்க, சில சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்குமே அது உள்ளுக்குள்ளே இருக்கும்ல, அது இந்த படத்து மூலிமா கனெக்ட் பண்ணுவோம். எமக்கு தொழில் ரொமான்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. நல்லா வந்திருக்கு. என்னோட சீன்ஸ்லாம் எல்லாம் சிரிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. மேலே அதை தான் நான் கவனித்தேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அசோக், அவந்திகா 2 பேரும் லவ் சீன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக காலேஜ் பசங்க பொண்ணுங்க போகிற அந்த ஜானர் லவ் ஸ்டோரி, ஜாலியான லவ் ஸ்டோரி, ஃபேமிலி லவ் ஸ்டோரி. சொல்லுங்கள். இல்லை, நான் நிறைய ஜோக்ஸ் டேரக்டர் வேணான்ட்டார். இல்லை, இது ஃபேமிலி படம், உங்கள் ஸ்டைல் ஜோக் வேணாம் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு அங்கே நடிக்கும்போது கொஞ்சம் பேனிக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ ஸ்டார்டிங்கில் பண்ணதுனால இப்போது தியேட்டரில் அதை சிரிக்கும் போது ரைட்டு வேலை செய்யுது அப்படிங்கிற ஹாப்பி தான் ரொம்ப. ஆமாம், ஃபேமிலி படம் தான். ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு லவ் படம்.